எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க. நாங்க நியூ இயர் அன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் பண்ணிட்டு அந்த இயரே ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்களுக்கு 11:30க்கு சர்ச் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நாங்களும் சர்ச்சுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். சைடில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான டிராஃபிக்கு. நாங்கள் ரெகுலராக வர வழி அதுதான். ஆனால் அன்றைக்கி டிராஃபிக்குங்கிறனால நாங்கள் இந்த வழியில் வந்துட்டு இருக்கிறோம். என்ன ரீசன் இவ்வளோ பேர் இங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆப்போசிட் சைடில் திருப்பினோம்னா அங்கே பூர்ஜ் கலிஃபா இருக்குது, தெரியும்னு நினைக்கிறேன். இதில் எல்லா வருஷமுமே நியூ இயர் அன்னைக்கு லைட்டிங் ஷோ வித் ஃபயர் ஒர்க்கோட பண்ணுவாங்க. பயங்கரமான கிராண்டாக இருக்கும். 12:00 இந்த ஷோ கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல கிளியர் வியூ இருக்கிறனால நிறைய பேர் இந்த இடத்துல நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்களும் இது எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணிவிட்டு சர்ச்சுக்கும் ரீச் ஆகிட்டோம். சர்ச்சில் பார்த்தீங்கன்னா கொயர் ரொம்ப சூப்பராக பாடுவாங்க உங்களுக்காகவே. சாங் நல்லா இருந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த சர்ச் முடிஞ்சதுமே எல்லாத்துக்குமே காஃபி கொடுத்துருந்தாங்க. அங்கே காஃபி குடிச்சிட்டு என்னோட காஃபி தான் நல்லா இருக்கும்னு சொல்லி என்னோட பையன் சொல்லிட்டு இருந்தான். ஸோ பிள்ளைங்க சொல்லும்போது அது ஒரு ஹாப்பி தானே. நாங்களும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஊரில் இருந்து என்னோட ஃப்ரெண்டு வந்திருந்தாப்புல. அவங்கக்கிட்ட என்னோட அத்தை மாமா பனை ஓலையில் செஞ்ச கொழுக்கட்டை, அப்புறமா பனங்கிழங்கு இதெல்லாமே கொடுத்து விட்டுருந்தாங்க. இதெல்லாம் சாப்பிட்டே வருஷம் ஆயிடுச்சு. அதுவும் இந்த பனை ஓலையில் செஞ்ச கொழுக்கட்டை ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா சாஃப்டாக பண்ணியிருந்தாங்க அதை. இதெல்லாம் சாப்பிட்டே பிரேக்ஃபாஸ்ட்டே ஃபினிஷ் பண்ணிட்டோம். அப்புறம் லஞ்சுக்காக மட்டன் சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். மட்டன் வச்சு பிரியாணி பண்ணுற மாதிரி பிளானு. அப்புறமா பாயாசம் வச்சுருந்தேன், பருப்பு பாயாசம். அதையும் ஒரு சைடில் வச்சுவிட்டு பாயாசமும் செஞ்சு முடிச்சாச்சு. அப்புறமா இந்த இதில் பார்த்திங்கன்னா இதில் தேங்காய்லாம் போட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த பாயாசம் சாப்பிட்றதுக்கு. எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆள் வந்திருக்காரு பார்த்தீங்களா. இவர் தான் அப்பப்போ கிச்சனில் என்ன நடக்குங்கிறத பார்த்துட்டு போய்கிட்டு இருப்பார். பிரியாணி பண்ணுறதுக்காக நான் மல்லி அப்புறம் புதினா அந்த ரெண்டையும் அரைச்சி ஊற்றிருக்கிறேன். அப்புறமா தேங்காய் பால் ஊற்றுவேன். அப்புறம் மட்டன் வேக வச்ச தண்ணி இந்த மூணுமே நான் சேர்த்து தான் பிரியாணி பண்ணுவேன். ஸோ இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பிரியாணி பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தம் பிரியாணி பண்ணுறீங்கன்னா ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். குக்கர்லேயே பிரியாணி வச்சுட்டு அதை லோ ஃப்ளேமில் இருக்கிறதுலையே சின்ன அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ்க்கு வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் அப்படியே நீங்கள் குக்கரில் விட்டிங்கன்னா சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக அந்த ட்ரிப்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். அப்புறமா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்காக பேக் பண்ணிட்டு இருக்கேன்னா என்னோட ஃப்ரெண்டுக்காக தான். ஊர்லேருந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா. எப்பவுமே ஊர்லேருந்து வந்த உடனே நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். ப்ளஸ் வீட்டில் எந்த திங்ஸுமே இருக்காது. நம்ம ஷாப் போகணும், ஷாப்பை எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணணும், அப்புறம் குக் பண்ணணும். இது ஒரு பெரிய ஒரு வேலை. அதனால என் ஃப்ரெண்டுக்கு நானே உனக்கு கொண்டுட்டு தரேன்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் அவங்களுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தோம். வீட்டுக்குள்ளே இருக்கிறனால வெளியில் போமான்னு கேட்டாலே பயங்கரமாக குஷியாகி ஹாப்பியாக வந்துருவாங்க. ஸோ அவங்களையும் கூட்டு போய் கொடுத்துட்டு அவங்களும் வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ தான் எங்களோட நியூ இயர் போச்சு. உங்களோட நியூ இயர் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு வீடியோ பார்க்கலாமா.